பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். அம்மா மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை: ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் எனக்கு தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். லார்ட், don't trouble yourself by coming to my home, for I am not worthy of such an honor. I am not even worthy to come and meet you. Just say the word from where you are, and my servant will be healed. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 வசனம் 6 மற்றும் 7. பாவம் என்று நமக்கு நன்கு தெரியும், ஆனால் அதே பாவத்தை நாம் துணிந்து செய்வோம். பாவ வாழ்க்கையில் இருக்கின்ற ஈடுபாடு நமக்கு கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள இறை அச்சத்தை அகற்றுகின்றது. நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை அலட்சியமாக பார்க்கவும் சிந்திக்கவும் வைக்கின்றது. நாம் செய்யும் பாவம் நம் கண் முன் மட்டும்தான் அது நிற்கும். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முன்பு நாம் செய்யும் நல்ல செயல்கள் மட்டும்தான் நிற்கும். நம் பாவம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் தூய்மையின் முன்பு அவர் தூய்மையால் சுத்தரிக்கப்படுகின்றது. ஏனென்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து தூயவர், பரிசுத்தர். நாம் நம்முடைய வாழ்வு, ஆன்மா, சரீரம் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நம்முடைய பாவங்களை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டு உண்மையான மனஸ்தாபப்பட்டு இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்காக சக்தியை பெற நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போடும், என் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு உண்மையான, நேர்மையான, சுத்தமான மனிதனாக வாழ முடியும் என்று நாம் அழுது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்க வேண்டும். அவர் வாயிலிருந்து வரும் ஒரு சொல் மட்டும்தான் நமக்கு பாவ வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுதலை பெற்றுத் தரும். இயேசுவுக்கே புகழ். அம்மா மரியே வாழ்க. ஆமேன். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா.